ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் மீது எவர் சலாம் கூறினாலும் அவருக்கு நான் பதில் சலாம் கூறுவதற்காக என் உயிரை, பேச்சை என்னிடம் அல்லாஹ் திருப்பித் தராமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ தாவூத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் புதைக்குழியை, கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், என் மீது ஸலவாத்து கூறுங்கள், நிச்சயமாக உங்களின் ஸலவாத் நீங்கள் எங்கு இருந்தாலும் என்னை வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யாரிடம் என் பெயர் கூறப்பட்டும் அவர் என் மீது ஸலவாத்து கூறவில்லையோ அவன் கஞ்சன் ஆவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமதி ஃபலாலா இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் தன் துவாவின் போது அல்லாஹ்வை புகழாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறாமல் துஆ செய்து கொண்டிருந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து, அவரிடமோ அல்லது மற்றவரிடமோ உங்களில் ஒருவர் துஆ செய்தால் முதலில் தன் இறைவனை புகழ ஆரம்பிக்கட்டும், பின்பு என் மீது ஸலவாத் கூறட்டும், பின்னர் தான் விரும்பியதை அல்லாஹ்விடம் துஆ கேட்கட்டும் என்று கூறினார்கள். அபூ தாவூத், திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை ஹசன் சஹீஹ் என்று கூறுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! இன்று பெரிய அளவுக்கு பேசு பொருளாக, விவாத பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றுதான், நபி அவர்களுக்கு சலாம் சொன்னால் அவர்கள் பதில் தருவார்களா, நபி அவர்கள் மீது புகழ் மாலை கூறினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது ஒரு பெரிய விவாத பொருளாக, பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த மெய்யன்புக்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு கேட்டால் கூட, ரசூலுக்கும் நமக்கும் அந்த என்ன சொல்கிறது உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள், அது சாதாரணப்பட்டது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறணும், நமக்கு அல்லான்னு கற்றுக் கொடுத்தவங்களே ரசூலுல்லாஹ் தான், வேறு யாருமே கிடையாது. பெற்ற தாய் தகப்பன் உங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுப்பாங்க, பெற்ற தாய் தகப்பன் உங்களுக்கு உலகத்தை கொடுப்பாங்க, சொத்து சுகங்கள் உலகத்தை கொடுப்பாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அழியாத மறுமையையும் தந்து அந்த மறுமையின் நாயகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வையும் உங்களுக்கு கற்றுத்தந்தவர்கள். உங்களை படைத்தவன் யார் என்று அவர்கள்தான் புரிய வைத்தார்கள், வேறு யாரும் இந்த உலகத்தில் புரிய வைக்கவில்லை. அவர்களின் மூலமாகத்தான் வாழையடி வாழையாக எல்லா மக்களும் அறிந்து, நம் பெற்றோர்களும் அறிந்து தீனுல் இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள். இல்லைன்னு சொன்னால் வந்திருக்க முடியாது. நாமளும் எங்கேயாவது ஒரு கோயிலில் மணி ஆட்டிக்கிட்டோ அல்லது ஒரு சர்ச்சில் ஃபாதராக ஒரு சர்ச்சில் தீர்த்தம் குடிச்சுக்கிட்டோ தான் நம்ம இருந்திருப்போம். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாத்தார். அப்போ அப்படிப்பட்ட நபிக்கு நாம் சலாம் கூறுகிறோம். எந்த இடம், எந்த நேரம் அப்படின்லாம் இல்லை. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லான்னு சொல்லி நம்ம மனதால் அவங்கள நினச்சி சலாம் கூறணும்னு சொன்னால், இது பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கிறது. அபூ தாவூதில் 2041வது ஹதீஸ், எவர் என் மீது சலாம் கூறினாலும் அவருக்கு நான் பதில் சலாம் கூறுவதற்காக என் உயிரை அல்லாஹ் திரும்ப தருகிறான்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதனால் எவன் பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. சில மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், பொதுமக்கள், பாவமில்லாத மக்கள், இந்த ஆலிம்கள்ன்ற பேரில் அவங்கள போட்டு குழப்புறான் பாருங்க, அவன்தான் பாவி. அந்த மக்கள் வெள்ளந்தியான மக்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது அப்படின்னும் போது அதை பின்பற்றி கொள்வார்கள். இது நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேனினும் இனிய வார்த்தைகளை கூறும்போது மக்கள் வசீகரப்படுகிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில மக்களை முட்டாளாக்குகிறார்கள். அந்த உலமாக்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சில நபர்கள், எல்லா மக்களும் அல்ல. அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி, நாம் சலாம் கூறினால் ரசூல் பதில் தருகிறார்கள். அதற்கு சொல்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிரை அல்லாஹ் திரும்ப தந்து எனக்கு பேச்சை, அதாவது பதில் கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கு வாய்ப்பை தருகிறான் அப்படின்னு சொன்னாங்க.
அது ஒன்று. அப்புறம் இந்த சலவாத்துன்னு அந்த காலத்தால் அடித்து செல்லப்பட்ட வெள்ள